ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் நல்லா கருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கருவேப்பிலை கொத்து, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த ரா மசால்ஸில் போட்டுக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா டிரான்ஸ்லூசன்ட் கலரில் நல்லா வறுத்துட்டு, ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அந்த போட்டிருக்க கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுக்கும். அப்புறம் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இந்த மாதிரி விட்டு வரும். மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வந்த பிறகு மட்டன் குக் பண்ணுற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 25 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தண்ணியில் கொஞ்சம் வற்றின பிறகு இந்த ரா மசாலாஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா சுவையான மட்டன் வறுவல் ரெடி.